ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விஜயமங்கலத்தில் சற்று நேரத்தில் விஜய் பரப்புரைக்கு வரவுள்ள நிலையில் தொண்டர்கள் அங்கு வந்த வண்ணம் உள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்த தவிக தலைவர் விஜய் தற்போது சாலை மார்க்கமாக பரப்புரை நடைபெறும் விஜயமங்கலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் அங்கு இருக்கக்கூடிய தவிக தொண்டர்கள், அங்கு கூடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல கட்டுப்பாடுகளையும் மீறி சிலர் குழந்தைகளோடு அங்கு வருகை தந்திருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இந்த பரப்புரை நடைபெறும் அந்த இடத்திற்கு 7 வாயில்கள் வழியாக தொண்டர்களும் பொதுமக்களும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இம்முறை பல்வேறு ஏற்பாடுகள் இந்த பரப்புரை நிகழ்வுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தும் அந்த கட்டுப்பாடுகளை மீறி சிலர் குழந்தைகளோடு அங்கு வருகை தந்திருக்கின்றனர். சரியாக 11 மணி அளவில் தவிக தலைவர் விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது அவர் சாலை மார்க்கமாக கோவையிலிருந்து பெருந்துறை விஜயமங்கலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது களம் எப்படி இருக்கிறது? இன்னும் சிறிது நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில பிரச்சார தொகுதிக்குள்ள ஏராளமான தொண்டர்கள் தற்போது வர தொடங்கி நிரம்பி நிற்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை நிரப்பும் அளவுக்கு தற்போது முழுவதுமாக ரசிகர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. விஜயனுடைய பிரச்சாரம் சரியாக ஒரு 11 மணிக்கு அவர் இந்த இடத்தை ரீச் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக விஜய் அவர்கள் ஒரு திறந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறதுனால அதற்கான ஏற்பாடு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம களத்துல நேரடியாகவே பார்க்க முடிகிறது. 1800 போலீசார் இந்த பணியில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அருகே இருப்பதுனால பெரிய திறந்த வெளி அப்படின்றதுனாலையும் ஏராளமான மக்கள் இந்த பகுதியில நிற்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டாலும் அதை அது ஏற்படாத வகையில இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் விஜயனுடைய கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடைக்கப்பட்ட இடமாக இருக்கும். அவருடைய பிரச்சாரம் செய்யற இடமா இருக்கட்டும், அவர் பொதுக்கூட்டமான இடமா இருக்கட்டும். ஆனா இது மிகுந்த திறந்த வெளியா இருக்கு. எவ்வளவு கிரௌடு வந்தாலும் எங்க இருந்தாலுமே விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய வகையில அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது விஜய் அவர்கள் வருவதற்கான இன்னும் சில நேரங்கள் தான் இருக்கு. 20 நிமிடங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதற்கான பிரச்சாரத்தினுடைய விஜய் அவர்களுடைய ஈரோடு பிரச்சாரத்துக்கான ஏற்பாடுகள் முழுமையாக முடிந்திருக்கிறது பார்க்க முடிகிறது. ஏராளமான ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் அதிகம் விதிக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளோட வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, பெண்கள் வர வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தைகளோட கை குழந்தைகளோட வந்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஏராளமான பெண்களும் வயதானவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு அந்த கட்சி நிர்வாகிகளே பாத்தீங்கன்னா இங்க தொண்டரணி இருக்காங்க. முன்னாடி இந்த தொண்டரணி இல்லாதது தாவேகாவினுடைய ஏன் அவங்க எல்லாம் கட்டுப்படுத்தல அப்படின்லாம் நிறைய கேள்வி எழுப்பப்பட்டதுனால இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா தொண்டரணி அமைக்கப்பட்டு அவங்க இந்த கட்டுப்படுத்தும் பணியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு வர கண்ட்ரோல் இங்க இன்னும் இல்லாம இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த தாவேகாவினுடைய நிர்வாகிகளும் சரி, காவல்துறையினரும் சரி, அது போன்று குழந்தைகளோடு வரக்கூடியவங்களை எச்சரித்து அவர்களை திரும்ப அனுப்பக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா வெயில் இந்த இடத்துல தற்போது அதிகமாகவே இருக்கிறது. காலை நேரம் தற்போது மதியம் ஆகிட்டே இருக்கிறதுனால நீண்ட நேரமா நிற்கிறதுனால, ஏன்னா இந்த பக்கத்துல பெரிய கடைகள் கிடையாது. இந்த மாதிரி ஏன்னா ஹைவேல பக்கத்திலேயே இருக்கிறதுனால பெரிய அளவிலான ஒரு அந்த அவங்களுக்கு உணவு கொடுக்கோ தின்பண்டங்களுக்கோ கொடுக்கறதுக்கான எதுவுமே கிடையாது. இங்க அமர்வதற்கான சேர்கள் கிடையாது. எல்லாம் நின்றுதான் பார்க்கணும். கேபினா அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு 60 கேபின்கள் இருக்கு. ஒவ்வொரு கேபின்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு 400 பேர் வரைக்கும் நிக்கலாம்.
அந்த அளவுக்கு கூட்டம் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் திறந்த வெளி ஒரு ட்ரையான காத்தா இருக்கு, புழுதி காத்தா இருக்கு, வெயில் அதிகமா இருக்கு. அதனால அதிகமான தலைவலி, ஒரு மயக்கம் வந்துடும் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தண்ணீர் சப்ளை பண்றாங்க, தண்ணீர் கிடைக்குது. ஆனாலும் அந்த பெண்கள் குழந்தைகளை கூட்டிட்டு வந்த நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால காவல்துறையினர் அந்த தொண்டரணியை சார்ந்தவர்களும் அவங்கள தயவுசெய்து நீங்க ஓரமா போயிடுங்க, இல்லாட்டி நிழல் சார்ந்த இடத்துக்கு போயிடுங்க அப்படின்றத அவங்க அனுப்புறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏற்பாடு பணிகள், முன்னேற்பாடு பணிகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சார இடமானது பாத்தீங்கன்னா அவருடைய பேருந்து எது வரைக்கும் விஜய் அவர்கள் வரக்கூடிய பிரச்சாரம் பாத்தீங்கன்னா அவர் பேருந்துல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரோ அங்க இருந்து பேருந்துலயே வருவாரு, மக்கள் எல்லாம் சந்திப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா இப்ப அந்த மாதிரி பிரச்சாரத்தை மாத்திட்டாங்க டார்கெட்டா. அந்த பேருந்து ஒரு இடத்துல நிற்கும், அந்த பேருந்து தான் அந்த விழாவினுடைய மேடையா இருக்கும். மறுபடியும் எத்தனை வயசுமா குழந்தைக்கு? 9 மாசம். 9 மாச குழந்தைய கூட்டு வரலாமா? என்ன வயசு பையனுக்கு? 4 மாசம். சரி 4 வருஷம் தான். 4 வயசு பையனை எப்படி கூட்டு வருது? 9 மாச குழந்தை 4 வயசு பையனை எப்படி கூட்டு வர்றது? எப்போ ஒரு வாட்டி தான் வர போறாரு ஈரோடுக்கு. இது ரிஸ்க் இருந்தாலும் தளபதி அப்போ ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். எப்படி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. நம்பிக்கை இல்லமா? அந்த குழந்தை அந்த 9 தற்போது பெருந்துறை விஜயமங்கலத்தில் பரப்புரை நடைபெறும் இடத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட கட்டுப்பாடுகளை மீறி சிலர் குழந்தைகளோடு அங்கு வருகை தந்திருக்கும் அந்த காட்சிகளையும் பார்த்தோம். குழந்தையோட எதுக்குமா மறுபடியும்? எத்தனை வயசுமா குழந்தைக்கு? 9 மாசம். 9 மாச குழந்தைய கூட்டு வரலாமா? என்ன வயசு பையனுக்கு? 4 மாசம். சரி 4 வருஷம் தான். 4 வயசு பையனை எப்படி கூட்டு வருது? 9 மாச குழந்தை 4 வயசு பையனை எப்படி கூட்டு வர்றது? எப்போ ஒரு வாட்டி தான் வர போறாரு ஈரோடுக்கு. இது ரிஸ்க் இருந்தாலும் தளபதி அப்போ ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். எப்படி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. நம்பிக்கை இல்லமா? அந்த குழந்தை அந்த 9 மாச குழந்தைக்கு என்ன நம்பிக்கை இருக்க முடியும்?